இன்னும் சிலவள மங்குசான் குறையும் இல்லையா? இன்னும் குறையும். எங்களை கென்னியாவிலேருந்து வந்திருக்கிறார் தம்பியரால் பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறேன். சந்தோஷம். இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழம் என்னன்னு சொன்னால். வணக்கம் ரோபோடே, நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண கோட்டைக்கு பதிலாக நிற்கிறேன். இந்த இடத்துல மலிவான விலையில் தரமான ரம்புட்டான் பழம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு கைஸ். இதை பற்றி இன்னும் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் இதில் நிறைய பழங்கள் இருக்குது. ரம்புட்டானில் வந்து மெயினாக வந்து சொல்லணும் கடும் சிவப்பாக இருக்குது. ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கு அந்த பழத்துல பழமையான பழங்களுக்கு? மல்வானிலிருந்து வரது பழம். அதான் மெல்வானிலிருந்து வர என்ன சொன்ன வியூவர்ஸை கொண்டு சொல்லணும். இது வந்து நான் கன்னடத்தில் பார்த்ததுல காஞ்சி இருக்கும் பாருங்க. இதுல இந்த தட்டி பார்க்கவே தெரியுது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இது ஒன்றும் இல்லை. அந்த இது என்ன சொன்ன கணக்கு இப்போ ரம்புட்டான் என்ற பேர்ல நிறைய வித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படியே உயிரோட்டமாவே இருக்குது, மரத்துல ஆஞ்ச பழமாவே இருக்குது. என்ன இது எவ்வளவு விற்கிறீங்க? 10 ரூபா. 10 ரூபா. வெளியிடங்கள்ல என்ன மாதிரி? வெளியிடங்கள் சில இடங்கள் 800 ரூபா விற்கிறேன். நானும் கேட்டேன். அதான் இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்க தான் அந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி இந்த இடத்துல இப்போ பக்கத்தில் போட்டி எல்லாம் இருக்குது. இந்த டைம் வந்து காலமே டைம், அதனால நான் பார்க்குறேன். நேரத்துக்கு பார்த்தேன்னா இனி பின்னரும் வருங்க நினைக்கிறேன். பின்னர் தான் நிறைய சனங்கள் வரும். சிங்களாக்கள் எல்லாம் வந்து வாங்கி சனி ஞாயிறு தான் சிங்கள சனங்கள் வாரது. இன்றைக்கு சனிக்கிழமை கட்டாயம் வருவினோம். பின்னேரம் தான் நிறைய பேர் பார்க்கலாம். இருந்தாலும் இப்போ எனக்கும் டைம் வரணும். இதில் விரைக்குள்ளே இதில் வீடியோ எடுத்துடாது. ஓகே அண்ணா. இதில் மங்குஸ்தான் இருக்குது. மங்குஸ்தான் என்ன மாதிரி என்ன விலையால் போகுது? மங்குஸ்தானம் நல்ல இதாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன விலையால் போகுது? கிலோ 600 ரூபா. 1 கிலோ 600 ரூபா. 600 ரூபா. அந்த வெளியிடத்துல 700 ரூபா 600 ரூபா அப்படியும் போகுது. இப்படியும் தானே இப்போ போக போக செல்ல செல்ல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டிருக்கு. சீசன் வேற இன்னும் சிலவள மங்குசான் குறையும் இல்லையா? இன்னும் குறையும். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டிருக்கு. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பம். கூடுதலா இந்த கோட்டைக்கு வந்து வெளிநாட்டு பிரியாணிகள் வாரது. அப்ப உங்களுக்கு இதுல சேல் போகுது. நிரந்தரமா இதை வச்சிருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன், அதான் கேட்கிறேன். நீ வராக்க தெரியத்தானே ஒண்ணுமே நிறுத்தம் இருக்கு, அதனால கேட்கிறேன். இங்கால கொய்யா வச்சுக்கிறேன். கொய்யா இந்தியன் கொய்யா தான், ஆனா பழம் ஃப்ரெஷ்ஷா தெரியுது. என்ன எவ்வளவு போகுது இது கொய்யா? கிலோ 600 ரூபா. கிலோ 600 ரூபா கொடுக்குறீங்க. இதுகளெல்லாம் வெட்டி எல்லாம் உள்ளுக்குள்ள என்ன போடுறீங்களா? இது என்னென்ன போடுறீங்க? உப்புந்தூளும் போட்டு உப்புந்தூளும் போட்டு விரும்பினா போடுறது, விருப்பம் இல்லாட்டி அவங்கள கேட்டுட்டு தான் செய்வீங்களா? நல்லா இருக்கு பழங்கள்ல. கொஞ்சம் வச்சிருந்தாலும் பழங்களை ஆனா நேர்த்தியாக அந்த தொழிலை செய்யறன்றதை என்னால அடையாளம் காணக்கூடியமா இருக்கு. நான் கன்னடத்துல போய் வீடியோக்குள்ள எடுக்கிறது, ஆனா இந்த இடத்துல அவர் இந்த கொஞ்சத்தை எடுத்து நேர்த்தியாக சுத்தமாக அளவான தண்ணி இளநிய பாருங்க அப்படி இருக்க. இளநீ எல்லாம் காயாமல் அப்படியே உடனே சேல் ஆயிடுமே. நீங்க அளவா தான் எடுக்கிறது. அளவா அடுத்த அளவா விற்கிறது. அந்த தொழிலை வந்து அவர் நேர்த்தியா செய்து கொண்டிருக்கிறார், அடையாளம் காணக்கூடியமா இருக்கு. இதுல ரம்புட்டான் வந்து வேறையா பிரிச்சு வச்சுக்கணும், இல்ல ஒரே இதுதானா? நான் உங்களோட தொலைபேசி இலக்கத்தை இதுல கொடுக்குறேன். யாராவது வெளிநாட்டுக்காரர் வந்து உதவி செய்ய விரும்பினால் கண்டிப்பாக செய்ய. அண்ணாவுக்கு நேர்த்தியானவர். நான் பார்த்த அளவுக்கு நீங்கள் அவற்றை முகத்தை பார்க்கும் பொழுதே சாதாரணமா விளங்கும் உண்மைத்தன்மையை. நீங்கள் அவர் வந்து தொலைபேசி இலக்கத்தை செல்வார். யாராவது வெளிநாட்டுக்காரர் இந்த அண்ணாக்கு இந்த தொழிலை விஸ்தரிக்கிறாங்க, நீங்க வேற ஒன்றும் இல்லை, இந்த தொழிலை விஸ்தரிக்கிறாக்கு ஏதாவது நீங்க செய்ய விரும்பினா நேரடியாக அவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு எடுக்கலாம். அண்ணா உங்களோட தொலைபேசி இலக்கத்தை 77 91 85 891. திருப்ப சொல்லுங்க நம்பர். 77 91 85 891. ரைட். இந்த நம்பருக்கு, இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு யாராவது இந்த அண்ணாவுக்கு வந்து உதவி செய்ய விரும்பினா, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இல்லை இங்கே வரார்கள் இல்லை உள்ளூர்வாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலை விஸ்தரிக்கிறதுக்கு வேற ஒரு உதவியும் இல்லை. கொஞ்சம் என்ன இதில் கொஞ்சம் மேலே கொட்டகையில் போட்டோ அல்லது இன்னும் கொஞ்சம் பழங்களை கூட எடுத்து விற்கவோ உதவி செய்ய விரும்பினா செய்தீங்கன்னா பெரிய இதாக இருக்கும். எங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். யூடியூப் வீடியோ வந்து எடுத்துன்னு சொல்லி நான் பிகினர் லெவலில், அதனால் இப்படியானவர்களை ஊக்குவிக்க வேணும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தா தெரியும், இதில் நீங்கள் யோசிப்பீங்க என்ன ஒரு கொஞ்சம் சாமான் தானே இருக்குன்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் சாமான் இருந்தாலும் இப்படியானவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய சேனலூடாக இதுகளை செய்யணும். உங்களுக்கு தெரியும், நான் மலிவான விற்பனைலாம் காட்டி கொண்டு வரேன். வேறு இடம் இல்லை, இந்த இடத்துல அவர் நிரந்தரமாக வச்சிருக்க போடும். நீங்கள் என்ன மாதிரியான அனுமதி எடுத்து அப்படியா? போட்டோ இது புரியா? ரைட். பதவியிலே இருக்குது. சரி சரி. அப்போ உங்களுக்கு நிரந்தரமாக வச்சிருக்கலாம். அப்போ யோசிக்க தேவையில்லை. உதவி செய்கிறாக்களும் வந்து இந்த கடையை நிப்பாட்டணும் அப்படி ஒன்றும் இல்லை. பாருங்க, நிறைய பேர் வந்து போகிறகிட்டான் தமிழ்ல எங்கட யாழ்ப்பாண இதுல இருந்து. நீங்க இருக்கிறதுங்க அரியாலாம் சொந்த இடம். உங்களுடைய அரியால இருக்கு. ரைட். எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு ஆள் தான். அவருக்கு செய்தால் குறையாது. பொதுவாகவே இப்படியான தொழில்களை செய்கிறார்கள். இப்போ அவர் சாதாரணமாக ஒரு வியாபாரி என்ற வகையில் தொழில் செய்கிறார்களை ஊக்குவிக்க வேணும். உங்களுக்கு ஓகே தானே? இந்த வீடியோ போடுறதுல சம்மதம் தானே? சரியா.
அவருடைய முழு சம்மந்தத்தோட அவருடைய கதைச்ச விஷயங்களை அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் பதிவு செய்திருக்கிறேன். மற்றது தண்ணி கூட பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சிருக்கிறேன். எல்லாம் நீண்ட கால ஸ்டாக் இல்லை, எல்லாம் புதுசு புதுசாக எடுத்து புதுசாக விற்பனை செய்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். இது போல நிறைய ஒரு மக்களுக்கு சேவையான காணொலியோடு தான் நான் நினைஞ்சு கொண்டிருக்கிறேன். பாருங்க கோட்டைக்கெல்லாம் அவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடங்களில் அவர் நிறைய பொருட்களை இப்படி நீங்கள் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்களை வச்சு விற்பார். விற்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் வருமானம் பெறும், ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். சாதாரணமாக ஒரு தொழிலாளியை நாங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி. இப்போ நிறைய பேர் பாருங்க தொழில்கள் இல்லாமல் இருந்திருக்கணும், ஆனால் அந்த அண்ணா வந்து இதில் தொழில் செய்கிறார். என்ன பண்ணுது இப்போ ஊக்குவிக்க தானே வேணும். பாருங்க கஸ்டமர் எல்லாம் வந்து பழங்களை வாங்கி வந்துட்டீங்கன்னா தம்பியாக டூரிஸ்ட் எல்லாம் இங்கே வாராக்கள் எல்லாம் வந்து பழங்களை வாங்கி எங்களோட யாழ்ப்பாணம் அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. தூர இடங்களில் இருந்தெல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பழைய யாழ்ப்பாணம் இல்லை இது, இப்போ எல்லாம் இதாக இருக்குது. வணக்கம் தம்பி, எங்கேருந்து வரீங்கள்? எங்கேருந்து? கிண்ணியாவிலேருந்து. எங்களை கிண்ணியாவிலேருந்து வந்திருக்கிறார் தம்பியரால். பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறேன். சந்தோஷம். இடமெல்லாம் பார்த்துட்டீங்களா? போட்டியெல்லாம் பார்த்துட்டீங்களா? வடிவாக இருக்கா? அப்படி இருக்கா? முதலும் வந்து பார்த்துட்டீங்களா? இல்லை முதலும் வந்தீங்களா கோட்டைக்கு பார்க்க? முதல் தடவை வந்து பார்க்குறீங்க பாருங்க. நிறைய பேர்லாம் வந்து பார்த்துட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயினோம் பாருங்க. தூர இடங்கள்லேருந்து நம்ம வந்து கிண்ணியாவிலேருந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழம் என்னன்னு சொன்னால் வேற வேற விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கும். வேறு பாடிகள் எல்லாம் வந்து வாங்கிட்டு கிலோ 600 ரூபா. வேறுங்க எவ்வளோ வேலை பாருங்க. 50 பழம் எடுக்க போகிறோன்னு சொல்லி ஒரு அக்கா கேட்டுக்கொண்டிருந்தேன். அவ்வளோத்துக்கு இந்த பழத்தை பிடிச்சிருக்கு. இந்த பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்னக்கா? நல்ல பழமாக இருக்கு என்ன? உடன் பழமா? 50 பழம் எடுக்கணும்னு சொல்லி கேட்கணும். அவ்வளோத்துக்கு பழம் நல்ல பழமாக இருக்குது. பாருங்க சுற்றுலா பயணிகள் இது காலை நேரத்தில் சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிறைய பேர் இதில் போய்கொண்டிருக்கேன்.